Hi friends, welcome to Shivya Times. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம மாட்டு கட்டுத்தர ரொம்பவே பள்ளத்துல இருக்குது. அதுக்கு மண்ணு கொட்டுறத பத்தி பார்க்க போறோம். நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளுடைய மாட்டுக்கட்டு தரைக்கு கொட்டுறதுக்கு தேவையான மண்ணை எல்லாம் நம்ம இங்கிருந்து தான் அள்ள போறோம். இது நம்மளுடைய கிணத்து மண்ணு தான். அதாவது கிணறு தோண்டும் போது நம்ம எடுத்த மண்ணை எல்லாமே நம்ம கிணத்துக்கு பக்கத்துலேயே இப்படி குவியெல்லாம் கொட்டி வச்சிருக்கோம். அந்த மண்ணு தான் இது. ஜேசிபி வண்டியை பார்த்த உடனே என்னுடைய பையனுக்கு பயங்கர குசி ஆயிடுச்சு. வண்டியை வேலை செய்யறத பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தான். அதனால அவனை கொண்டு போய் ஒரு பேரல்குள்ள விட்டு அதுக்குள்ள அவனை விட்டுட்டு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்காக மாதுளம் பழமும் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். இவனுக்கு இந்த பழம்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த இடத்துல கிணறு வெட்டி கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் நண்பர்களே. 20 வருஷமா இந்த மண்ணு இந்த இடத்துலயே தான் கிடக்குது. மண்ணு ரொம்பவே அதிகமா இருந்ததுனால இந்த மண்ணை என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. அதனால தான் நாங்கள் கிணறு நோண்ட பக்கத்திலேயே இந்த மண்ணையும் கொட்டி வச்சிருந்தோம். ஆனா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த மண்ணுக்கு தேவை வந்திருக்குது. அதனாலதான் இந்த மண்ணை ஃபுல்லா இந்த இடத்துல இருந்து காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஜேசிபியும் டிராக்டரையும் வர வச்சிருக்கிறோம். அதுவும் போக நம்ம கிட்ட விவசாய நிலமும் ரொம்பவே கம்மியான அளவுல தான் இருக்குது. அந்த இடத்துலயும் இந்த மண்ணு ஏகப்பட்ட இடத்த அடைச்சிக்கிச்சு. இங்க இருக்கிற எல்லா மண்ணையும் நம்ம அள்ளிட்டோம்னா கொஞ்சம் விவசாய நிலமும் நமக்கு சேரும். அதுவும் நமக்கு ரொம்ப நல்லதுதான். இங்க கிடக்கிற எல்லா மண்ணையும் நம்ம அள்ளி கொண்டு போய் நம்மளுடைய மாட்டுக்கட்டு தரைக்கிட்ட தான் கொட்ட போறோம். நம்ம மாட்டுக்கட்டு தரை ரொம்பவே பள்ளத்துல இருக்கு. மழை காலத்துல ரொம்பவுமே சேரும் சகதியுமா ஆயிடுது. அதனால இந்த மண்ணெல்லாம் நம்ம அங்க கொண்டு போய் கொட்டினோம்னா கொஞ்சம் மேடாகும். அதனால சேறு சகதி ஆகாம இருக்கும். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய கிணறு. நம்ம கிணறு வெட்டி கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வருஷத்துக்கு மேல இருக்கும். இந்த கிணறு தோண்டும் போது அதுல இருந்து எடுத்த மண்ணு தான் நண்பர்களை இந்த இடத்துல குவியலா கிடக்குது. நம்ம கிணறோட ஆழம் கிட்டத்தட்ட 90 அடிக்கு மேல இருக்கும். ரொம்பவே ஆழமான கிணறு. அதனாலதான் இவ்வளவு அதிகமான மண்ணு நமக்கு சேர்ந்துருக்குது. இப்போ இந்த ஜேசிபி அள்ளிக்கிட்டு இருக்கிற இடத்துல மண்ணோட அளவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா கல்லு ரொம்பவே அதிகமா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு அதிகமான கற்கள் கிடக்குதுன்னு. இந்த கற்கள்ல முக்காவாசி பார்த்தோம்னா நல்லா ஸ்ட்ராங்கான கருங்கல் தான் அதிகமா இருக்குது. நம்ம கிணறு நோண்டும் போது குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் மண்ணு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தோம்னா சுத்தமான கருங்கல்லா தான் இருந்தது. அதனால தான் இவ்வளோ கற்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டிராக்டர் ஃபுல்லா மண்ணை நிரப்பியாச்சு. மண்ணை நிரப்பினதுக்கு அப்புறம் அந்த டிராக்டர் வழி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவதா இருக்கிற டிராக்டரும் வந்திருக்குது. நாம இன்னைக்கு 2 டிராக்டர் வரவழைச்சிருக்கோம். இந்த 2 டிராக்டருமே நம்ம ஊர்ல நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து தான் வாடகைக்கு வரவழைச்சிருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா நண்பர்களே உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய மாட்டோட ஷெட்ல இருந்து கீழே மாடு கட்டி இருக்கிற இடம் எவ்வளவு அதிகமான பள்ளத்துல இருக்குது பாருங்க. ரொம்பவே பள்ளமா இருக்குது. நம்ம கிணத்துக்கிட்டு இருக்கிற மொத்த மண்ணையும் அள்ளி கொண்டு இங்க கொட்டினாதான் இந்த இடம் கொஞ்சம் மேடாகும்னு நினைக்கிறேன். பாத்து பாத்து அசல்ட்டா நின்னுட்டு இருக்கற நீங்க தட்டி விட்டு ஓர பாட்டு கொடியார நீ வா. அதுங்க நம்ம கிணத்துக்கிட்ட இருந்து அள்ளிட்டு வந்த மண்ணில் முக்காவாசி கல் தான் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். அந்த கல்லெல்லாம் ஃபர்ஸ்ட் கீழே கொட்டிட்டு அதுக்கு மேலே நைஸ் மண்ணை கொட்டலாங்கிறதுக்காக தான் முதல்ல கல்லை ஃபுல்லாக இங்கே கொட்டி வச்சிருக்கிறோம். ஜேசிபி வண்டியும் டிராக்டரும் காலையில் நேரமாகவே நம்ம தோட்டத்துக்கு வந்துருச்சு. அப்போ இருந்து ரெகுலராக இந்த மண்ணை அள்ளி கொண்டு கொட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லா கல்லையும் கொண்டு கீழே கொட்டிட்டாங்க. இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு ஒரே கற்குவியலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுக்கப்புறம் ஜேசிபி இந்த மண்ணை எல்லாம் நிரவுனதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஓரளவுக்கு சமமாயிடும். இப்போ வரைக்கும் 2 டிராக்டரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு 60 நடைக்கு மேலே கொண்டு இங்கே கல்லை குமிச்சு வச்சிருக்குது. அவ்வளோ கல் இந்த இடத்துல தேவைப்பட்டிருக்குது. நம்ம கட்டுத்தரைக்கு அடியில கொட்டுறதுக்கு தேவையான கல்லை எல்லாம் கொண்டு போய் குமிச்சாச்சு. இப்போ ஜேசிபி அதையெல்லாம் மட்டப்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த இயந்திரம் இருக்கிறதுனால எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வேலை நடக்குது பாருங்கள். காலையில் பார்க்கும்போது இந்த இடம் அப்படியே வெட்ட வெளியாக கிடந்தது. இப்போ பார்த்தோம்னா இவ்வளோ மண்ணு கொண்டு இங்கே சேர்த்தியாச்சு. ஒருவேளை இந்த இயந்திரமே நம்மக்கிட்ட இல்லை, எல்லாமே நம்ம தலையில் தான் சுமந்து கொண்டு இந்த இடத்துல கொட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நம்மளே யோசிச்சு பார்க்கும்போது தலையே சுற்றிரும் போல. நம்ம கிணத்துக்கிட்ட பார்க்கும்போது முக்காவாசியான கல்லுகளை எல்லாத்தையும் நம்ம அள்ளியாச்சு. ஃபர்ஸ்ட் கல்லை எல்லாம் அள்ளியாச்சு. இப்போ இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு மண்ணும் கல்லும் கலந்த மாதிரி தான் கிடக்குது.
இன்னைக்கு நம்ம வேலை செய்யறது 2வது நாள். ஏற்கனவே நம்ம நேற்று ஃபுல்லா கல் எல்லாத்தையும் கொண்டு போய் மரத்தடியில கொட்டியாச்சு. அதனால மாடு அந்த இடத்துல கட்ட முடியாது. அதனால நம்ம மாட்டை எல்லாம் புடிச்சிக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அதனால அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் நாங்க இன்னைக்கு எங்களுடைய மாடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம். நேற்று பார்க்கும்போது இந்த இடத்துல வெறும் கற்குவையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு மேலே நைஸ் மண் எல்லாம் கொட்டி இருக்கும். இந்த நைஸ் மண் எல்லாம் நம்ம காட்டுல இருந்தே தான் அள்ளி இருக்கும். நம்ம காட்டில் மேலே ஒரு 2-3 அடி அளவுக்கு வந்து களிமண்ணாக தான் இருக்கும். அந்த களிமண்ணை எல்லாம் ஜேசிபியை விட்டு ஒரு ஓரமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நோண்டினோம்னா இந்த மாதிரி நைஸ் மண்ணாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நைஸ் மண்ணை சில பேர் விலைக்கும் விற்கிறாங்க. ஒரு டிராக்டர் நடையே கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விற்பாங்க. இந்த மாதிரி நைஸ் மண்ணை எங்கள் ஊரில் நுரம்பு மண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மண்ணுக்கு மேலே தண்ணி ஊற்றினோம்னா தண்ணியை நல்லா இழுத்துக்கும். அதுவும் போக சேறு சகதியுமா ஆகாது. அதனால பெரும்பாலும் நாங்க மாடு வச்சிருக்கவங்க மாட்டுக்கட்டு தரைக்கு கொட்டுறதுக்கு மண்ணு வேணும்னா இந்த மாதிரி நுரம்பு மண்ணை தான் வாங்கிட்டு வந்து கொட்டுவோம். இதே தெரியாம நம்ம களிமண்ணை வாரிட்டு வந்து கொட்டிட்டோம்னா மழை பெய்யும் போது அது ஃபுல்லா சேறு சகதியுமா ஆகி மாடு போட்டு மிதிச்சு குழப்பி வச்சிரும். ரொம்பவே சேரா ஆயிடும். அதுக்கப்புறம் மாடும் அது மேல படுக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படும். மாடுகளுக்கும் தேவையில்லாத நோய் தொற்றுகள் வரும். நம்மள சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரும். எதுக்கு இந்த மாதிரி மண்ணை வாரிட்டு வந்து கொட்டணும்? அதுக்கு பதிலாக நீங்க காரக்காலம் போட்டுட்டோம்னா அதுக்கு மேல நீங்க மாடுகளை கட்டிட்டோம்னா சேராகாது அப்படின்னு நினைக்கலாம். நம்மளுடைய மாட்டு செட்டுக்குள்ள இந்த மாதிரி நாங்க மண்ணு கொட்டி வைக்கலைங்க. அதுக்கு பதிலாக காரக்காலம் தான் போட்டிருக்கோம். சிமெண்ட் காரக்காலம் தான் போட்டிருக்கிறோம். ஆனா நம்மளுடைய மாட்டு செட்டுக்குள்ள பெரும்பாலும் மாடுகளை மழை காலத்துல தான் கட்டுவோம். அடமழை காலத்துல தான் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்ப மட்டும்தான் நம்ம மாட்டை கொண்டு போய் ஷெட்டுக்குள்ள கட்டுவோம். நம்ம கிட்ட மொத்தமா இப்ப இருக்கிறதே 3 மாடோ 4 மாடோ தான் எப்பயும் நாங்க வச்சிருப்போம். ஆனா பெரிய லெவல்ல பண்ண வச்சிருக்கவங்க 50-100 லெவல்ல மாடு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய லெவல்ல பண்ண வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரி காரக்காலம் போட்டு தான் மாடுகளை கட்டுவாங்க. அதுவும் போக அப்படியே காரக்காலத்துல கொண்டு போய் மாடுகளை கட்டினோம்னா மாடுகள் படுக்க எந்திரிக்க அதுக்கு ரொம்பவே சிரமமா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாடுகள் படுக்கிறதுக்காகவே மேட் விற்கிது. அந்த மாதிரி மேட்டை வாங்கிட்டு வந்து இந்த காரக்காலத்து மேல விரிச்சு விட்டுருவாங்க. மேட் இருக்கிறதுனால மாடுகளும் படுக்கிறதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் அதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்காது. ரொம்பவே சுலபமா இருக்கும். மாடுகளுக்கும் சௌகரியமா இருக்கும். ஆனா நம்ம ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில தான் மாடுகளை வச்சிருக்கோம். நம்ம இந்த மாதிரி செலவுகள் பண்றதுக்கு நம்ம பட்ஜெட் தாங்காது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்க யாராவது பெரிய லெவல்ல மாட்டு பண்ண வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மாடுகளை எப்படி பராமரிக்கிறீங்க, கட்டுத்தரையை எப்படி பராமரிக்கிறீங்கிறத பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவ்யா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.